என் அன்பு தேவ பிள்ளையே, தடைகள் வரலாம். உங்க வாழ்க்கையில தடைகள் வரலாம். உங்க குடும்பத்துல தடைகள் வரலாம். உங்க பிசினஸ்ல தடைகள் வரலாம். உங்க ஊழியத்துல தடைகள் வரலாம். உங்க குழந்தை பாக்கியத்துல தடைகள் வரலாம். உங்க திருமண வாழ்க்கையில தடைகள் வரலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மீகா 2 அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி உன் கட்டுகளை அறுக்க போகிறார். ஓ ஜீசஸ் நேம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, இப்பொழுதே உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்படியே உங்க வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த வேளையில. ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து come on. ஓ ரபா கஷகதுடா பக்கரதி அந்தரபா. வாயை திறந்து நீங்க அப்படியே ஸ்தோத்திர பலிகளை நீங்க ஏறெடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே நீங்க ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுக்கிற இந்த வேளையில, கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையில, உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சகல கட்டுகளையும் வேர் அறுக்கிற தேவ வல்லமை வெளிப்படும். உடைக்கப்படுவதாக, தடைகள் இப்பொழுதே விலகி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. வாழ்க்கையில பல தடைகள் இருக்கலாம். வாழ்க்கையில பல தடைகள், உங்க வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க வேலையில தடைகள் இருக்கலாம். உங்க பிசினஸ்ல தடைகள் இருக்கலாம். உங்க குடும்பத்துல தடைகள் இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. எனக்கு என்று சொல்லி ஒரு குழந்தை இல்லை, எனக்கு என்று சொல்லி ஒரு புத்திர பாகம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு கண்ணீரோட பல பேருடைய நிந்தனைகளை சுமந்து கொண்டு, பல பேருடைய குறைகளை எல்லாம் சுமந்து கொண்டு, நிந்தனைகளை சுமந்து கொண்டு அழுகையோடு நின்று கொண்டிருக்கிறாயோ? வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெரியாமல் எனக்கு வயதாய் கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் எனக்கு முன்பதாய் இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. என் நண்பர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனா எனக்கு மட்டும் ஆகவில்லை. என் வாழ்க்கையில தடைகள், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தரித்திரம், என் வாழ்க்கையில மாத்திரம் இந்த காரியங்கள் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? என் அன்பு தேவ பிள்ளையே, தடைகள் வரலாம். உங்க வாழ்க்கையில தடைகள் வரலாம். உங்க குடும்பத்துல தடைகள் வரலாம். உங்க பிசினஸ்ல தடைகள் வரலாம். உங்க ஊழியத்துல தடைகள் வரலாம். உங்க குழந்தை பாக்கியத்துல தடைகள் வரலாம். உங்க திருமண வாழ்க்கையில தடைகள் வரலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மீகா 2 அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, தடைகளை நீக்கி போடுகிறவர். உடவா கரவா செகடவி கரவா, உடவா கரவா செகடவி கரவா. வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த ஜெப வேளையில எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில தடைகள் இருந்ததோ அந்த தடைகளுக்கு முன்பதாக இப்பொழுதே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். உன் குடும்பத்தின் தடைகளை உடைக்க, உன் பிசினஸின் தடைகளை உடைக்க, உன் வேலையின் தடைகளை உடைக்க. வேலை கிடைக்கல, பல நாள் வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கல. come on hallelujah. இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்துகிற இந்த வேளையில உங்களுக்கு முன்பதாய் போகிறது இயேசு கிறிஸ்து அந்த தடைகளை உடைக்கிறார். அந்த தடைகளை உடைக்கிறார். சகடபலவோ உடை தருகிறார், நீக்கி போடுகிறார். அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு முன்பதாக இயேசு நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பதாக இயேசு கடந்து போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, உங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படிக்கு, உங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடும்படிக்கு உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, தடைகளை எல்லாம் மாற்ற
மாற்ற போகிறார். உகரபா ஷேகரதி அந்தரபா ரேகாமா ஷகதரபா. நீங்க கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையில தடைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் மாறுகிறதை காண்பீர்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் மாறுகிறதை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும்படியாய் நீர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறதற்காக, நீர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபலஹதரபோ ரிகபலவ ஷகரதலரபா. ஏசாயா 45 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஷபலஹரபகரபா லேஹமஷேஹரபயந்தரபா. ஓ ஜீசஸ், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது நாள் வரையும் உன் வாழ்க்கையில நீ நடந்து போய் கொண்டிருக்கிற உன் வழிகள் ஒருவேளை கோணலான வாழ்க்கையா இருக்கிறதா, கோணலான வழியா இருந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். பார் அவரை. இயேசு உனக்கு முன்பதாய் நடந்து போகிறார். உன் பாதைகள் செவ்வையாக்கப்படுகிறது. உன் கோணலான காரியங்கள் செவ்வையாக்கப்படுகிறது. இயேசுவை பார். ஷபலபரபலகரபா. இப்பொழுது 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 ராகபா ஷகதரபா. ஹalleluya. ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறவரே, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவரே, ரபல ஷிகரபா திறந்த வாசல்களை வைக்கிறவரே, ஹalleluya. நீர் எங்களுக்கு முன்பதாக போகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், இப்பொழுதே உங்க சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் கோணலா இருக்கிற ஆண்டவரே வழிகள் எல்லாம் இப்பொழுது செவ்வையாய் மாறட்டும். ஓ இப்பொழுது மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, ஓ வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவரே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எங்களுக்கு தருகிறவரே, ஹalleluya. எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தந்தவர், உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்த தேவன், நீர் ஒருவரே தேவன் அல்லவா? நீர் ஒருவர் மாத்திரமே தேவன் அல்லவா? உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இப்பொழுது மாறி போகட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறி போகிறதற்காக ஸ்தோத்திரம், மாறி போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி நீங்க கதற கதற, இயேசுவேன்னு சொல்லி அவர் நாமத்தை நீங்க சொல்லி கூப்பிட 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 ரபா கஷக துடபா கரபா. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். உன் வேலையில் இருக்கிற தடைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால. உன் பிசினஸ்ல இருக்கிற தடைகள் மாறுகிறது. உங்க ஊழியத்தில் இருக்கிற தடைகள் மாறுகிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறுகிறது. குழந்தை பாக்கியத்துக்கு இருக்கிற தடைகள் மாறுகிறது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. திறந்த வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறார். ஒரு அற்புதம் இப்பொழுது உண்டாகிறது. ஒரு அற்புதம் இப்பொழுது உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது உங்களுக்கு மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை ஊடவ கரப சேவலரியான் தரபா. Hallelujah. Thank you, Jesus.